அப்புறம் எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, ஆரம்பம் கொள்கை மாநாடுன்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சார்ல. அப்ப 5 கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ எல்லாம் வச்சு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இவங்க தான் எங்க கொள்கை தலைவர்கள், இவங்க கொள்கையை தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க அறிவிச்சார். கொள்கை மாநாட்டுல கொள்கை தலைவர்களையும் எங்க கொள்கை என்னன்றதையும் அறிவிச்சாரு. ஆனா இன்னும் சில தற்கொலைகள் என்ன சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, அவங்க கொள்கை இல்லாத கூட்டம், கொள்கை இல்லாத. கொள்கைக்கு ஒரு மாநாடு போட்டதே எங்க கட்சி தான்டா. கொள்கைக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் மாநாடே கொள்கை பரப்பு மாநாடு தான். அதனால கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு வராதிங்க. 5 கொள்கை தலைவரை வச்சு அவங்க கொள்கையை தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மதுரை மாநாடு, 2வது மாநாடு, பெரிய மாநாடு மதுரையில் நடந்துச்சு. அப்ப எங்க தலைவர் என்ன சொன்னார்னா, வரலாறு திரும்புகிறது. 1967 77 என்ன நடந்துச்சோ அது இப்ப ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அண்ணா 2 பேரையும் வச்சாரு எங்க தலைவர். உடனே சீமான் அண்ணன் வந்துகிட்டு, நீ என்ன ஏற்கனவே 5 கொள்கை தலைவர் வச்சிருக்கியே, இப்ப என்ன புதுசா இவங்க 2 பேரை கொண்டாந்து சொருகுற, புதுசா ஏன் கொள்கை தலைவர்கள் பத்தலையா, கொள்கை பத்தலையா, இவங்களையும் கொண்டாந்து சொருகுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா ஏன் உனக்கு எங்க வலிக்குது, நீ என்ன கட்சி ஆரம்பிக்கையில சொன்ன பெரியாரு என் தாத்தா, ஈவிகே இளங்கோவன்லாம் ரத்த சம்பந்தம் உள்ள தாத்தா, நான் தான் உண்மையான பேரன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்ற, அதே ஈரோடுக்கு இடைத்தேர்தலில் போய் என்ன சொன்ன, ஈவிகே இளங்கன் கேள, இது பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே ஒரு மண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொன்ன. நீ உன் கொள்கையில இருந்து மாத்தி 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 பேசலாம். எப்படி ஒருத்தனை தூக்கி கொண்டாடின ஒருத்தனை கீழே தூக்கி போட்டு உடைச்சு காலில் மிதிச்சு பேசலாம். எங்க தலைவர் யார் அப்படி மிதிச்சு பேசியிருக்காரு? எல்லாரையுமே நல்லவங்க, அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை நான் எடுத்துக்க போறேன். எல்லா மனிதரும் பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்ககிட்ட இருக்க நல்லதை நான் ஃபாலோ பண்றதுல தப்பு இல்ல. அதனால இன்னும் நாங்க 4 பேரை சேர்த்துக்கிடுவோம், நல்லவங்களை பூரா நாங்க சேர்த்துக்கிடுவோம். உனக்கு எங்க எரியுதுன்றே.